தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தமிழ்நாடு அரசு என்ன அரசாணை பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் மிக முக்கியமாக முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இதற்காக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதனையொட்டி தற்போது அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை வழிகாட்டு நெறிவை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழக அரசின் மாநில பாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளையும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என ஆணையிடப்பட்டுள்ளது. இது ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்துக்கு 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதி இட்ட கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக தமிழ் சட்டப்பேரவை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த குறிப்பாக செம்மொழியாகும். தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபில் ஒன்றாகும் திகழ்வதை பெருமையுடன் பதிவு செய்கிறது எனவும் மனோன்மணியம் சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலில் குறிப்பாக பயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970களில் குறிப்பாக நவம்பர் 23 அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை விடப்பட்டுள்ளது. இந்த செயல்பாட்டுக்கு மேலும் 2020 டிசம்பர் 17 முதல் மாநில பாட அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சியில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறிப்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தில் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதி இட்ட கடிதத்தில் மாநில பாடல் பாடப்பது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1920ல் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படும் மரபு தன்மையாக அரசாணையின் வாயிலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்வதும் இல்லாமல் குறிப்பாக அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தற்போது பேரவையில் மிக முக்கியமாக தீர்மானம் நிறைவேற்றினாலும் தற்போது அதற்கான அரசாணையை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாங்கிதான் பார்க்கப்படும். இந்த அனைத்து இடங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அரசாணை வழங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு பிற பாடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசு எப்படி குறிப்பாக வந்தே மாதர பாடலும் தெரிவித்திருக்கோ அரசாணை வெளியிட்டிருந்தாலோ அதே போல தமிழ்தாய் வாழ்த்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என தற்போது இந்த தீர்மானம் ஏற்கனவே சட்டப்பேரவை நிறைவேற்றியில் தற்போது அரசாணை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படும். இன்னும் வரும் காலங்களில் பல்கலைக்கழகங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் முதல்வாக குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.